வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணியில் இருக்கிற அந்த வேளாங்கண்ணி சர்ச்சு தான் வந்திருக்கோம். இந்த சர்ச்சை வந்துட்டு புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இதில் இங்கேயும் உள்ள நிறைய சர்ச்சஸ் இருக்குது. அது எல்லாம் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்க பாக்குறது அந்த பெரிய சர்ச் பக்கத்திலே பாத்தீங்கன்னா அந்த கலை நிகழ்ச்சிக்கான ஒரு பெரிய அரங்கம் இருக்குது. இது எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உள்ள எல்லாம் அலோடு கிடையாது. மேபி ஈவினிங்கா இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு திறப்பாங்களா இருக்கும். பட் ஆனா இதுதான் நீங்க பாக்குற அந்த பெரிய சர்ச்சோட சைடு வியூ. இது நம்ம அப்படியே அந்த வேளாங்கண்ணி சர்ச்சோட என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது. இங்கே வந்து தான் முதல்ல மக்கள் ப்ரேயர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிறாங்க. இப்போ இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வழியாக நம்ம நடந்து போனோம்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இயேசு கிறிஸ்துவோட ஒரு ஸ்டாட்யூ ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய சர்ச்சும் இருக்குது. மார்னிங் ஸ்டார்னு சொல்கிற ஒரு சர்ச்சும் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறது அந்த மார்னிங் ஸ்டார் சர்ச். இது ரீசெண்டா கெட்டின சர்ச்சுன்னு சொன்னாங்க. இங்கே வந்துட்டு காலையில கொங்கணி அப்புறம் மலையாளம் சர்வீஸ் நடக்கும்னு சொன்னாங்க. இந்த சர்ச்சுமே பாக்குறதுக்கு அவ்வளோ பெருசா இருந்துச்சு. இது அந்த சர்ச்சோட ஒரு பக்கத்துல உள்ள ஒரு வியூ. இது அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. இதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. ஏசு அங்க இருந்து எல்லார்ட்டையும் பேசுற மாதிரியும் உபதேசம் இது மலை பிரசங்கம் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இப்போ நாம அப்படியே அந்த மார்னிங் ஸ்டார் சர்ச்சுக்கு உள்ள போயிடலாம். பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சு. மக்கள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பொருத்தனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு சொல்லி நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமா இங்க வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வரதை நான் பாக்குறேன். இதுதான் அந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸு. இந்த லாஸ்ட்லேயுமேலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே அவ்வளோ பெரிய சர்ச் இது. இப்போ நம்ம அந்த சர்ச்சுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். இந்த சர்ச்சுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா போப் அவரோட ஒரு ஸ்டாட்யூ வச்சுருக்காங்க. இதுதான் அந்த பிரம்மாண்டமான சர்ச். இது இங்கே ஆக்சுவலாக 2 சர்வீஸ் நடக்கும். நாங்கள் காலையில் கொங்கணி அப்புறம் மலையாளம். மற்ற நேரம் இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு ப்ரேயர் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வேளாங்கண்ணியில் இருக்கிற அந்த பழைய சர்ச்சு தான் போயிட்டு இருக்கோம். இந்த பழைய சர்ச்சில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க 16ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு இங்கே பல புதுமையான விஷயங்கள் நிறைய நடந்துச்சுது. மாதா வந்து ஒரு சின்ன பையனுக்கு காட்சி கொடுத்ததாகவும், அப்புறம் வந்துட்டு தயிர் விட்ட ஒரு முடவனுக்கு வந்துட்டு கால் சரியானதாகவும், அப்புறம் ஒரு போர்த்துகீசிய கப்பல் வந்துட்டு புயலில் இருந்துட்டு இங்கே கரையில் வந்து சேர்ந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த சர்ச்சில் இன்னும் அங்கே ஒரு குளம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த குளம் வந்துட்டு இப்போது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி சும்மா அது ஒரு ஜஸ்ட் இப்போ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த சர்ச், பழைய சர்ச்சோட உள்ள பார்க்குறது. இதுதான் அந்த சொன்ன தண்ணீர் வந்துட்டு சுத்தமான தண்ணி உள்ள இருக்குன்னு சொன்னாங்க, மாதா குளம். இது பக்கத்துலேயே ஒரு ஆல்டர் இருக்குது. அந்த பழைய சர்ச்சு பக்கத்தில் இருக்கும். அந்த கப்பல் பேஸ் பண்ண மாதிரி ஒரு தீம்ல வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது நம்ம நேராவே நடந்து அங்க வெளியே போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த பெரிய சர்ச்சோட என்ட்ரன்ஸ் வழியா நம்ம உள்ள வந்துட்டோம். இங்க வரவங்க வந்துட்டு ஒவ்வொரு கோயிலுக்குமே போயிடுவாங்க. போய் எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு கடைசியா அப்படியே இந்த கோயிலுக்கு வரவதா சொன்னாங்க. இந்த கோயிலுக்கு உள்ள போய் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.
இந்த சர்ச்சில் மேலேயும் ஏறி போனால் அங்கேயும் ஒரு சர்ச்சு சேப்பல் இருக்குது, அங்கேயுமே மக்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கீழே இருக்கிற அந்த சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். எல்லா சர்ச்சுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த கீழே இருக்கிற அந்த பேஸ்மெண்ட் சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படி நம்ம ஃப்ரெண்டில் வந்துட்டோம். எல்லா இடத்துலையுமே மக்கள் கூட்டம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாம அப்படி மேலே இருக்கிற சர்ச்சுக்கு போகிறோம். இங்கேயுமே அந்த சர்ச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அது அப்படியே சைடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரம்மாண்டமான அந்த கலையரங்கம் தெரியும். ஸோ இந்த கோயில் திருவிழா டைம்லலாம் அந்த இடம் ஃபுல் க்ரௌடாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய வீடியோலையும் பார்த்துருக்கேன். இப்போ நாம அப்படியே அந்த சர்ச்சுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு பேருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவ்வளோ தெளிவாக நான் கேட்கல. மேபி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ வந்துட்டு அங்கே மேலே சர்ச்சிலேருந்து பார்க்குற அந்த கம்ப்ளீட் வியூ தான். இங்கே வந்துட்டு நடக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதே மாதிரியே மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இது மாதிரி எல்லாத்துக்குமே அங்கே எல்லா இடத்துலையுமே வசதிகள் இருக்குது. அதே மாதிரி டாய்லெட் வேறு நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான தேவைக்குமே அங்கே எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிறனால ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக அங்கே சர்ச்சுக்கு போகிறதுக்கான வசதிகளுமே இருக்குது. அப்படியே நம்ம இந்த பெரிய சர்ச்சுக்கு வெளியே வந்துட்டோம். அப்படியே நம்ம அந்த சர்ச்சு பக்கத்துல நடந்து வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம வந்து சேருவோம். இது ஆக்சுவலா சர்ச்சோட ஃப்ரண்ட் பக்கமா இல்ல இது பேக் சைடான்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லா பக்கமுமே எல்லா இடத்துலயுமே ஆல்டர் இருக்குது. மக்கள் உள்ளேயும் எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கத்துல என்னன்னா செப்பல்ஸ் எல்லாம் வெளியே போட்டு கழட்டி போட்டு உள்ள வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நின்றுகிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி இங்கேதான் முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கூட்டம் எப்பவுமே நிறையவே இருந்துச்சு. இந்த சர்ச்சில் இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்ட்ரீட்ல நேரம் நடந்து போனோம் அப்படின்னா நம்ம அந்த பீச்சுக்கு போயிடுவோம். இங்கே பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் நிறைய அந்த சர்ச்சில் ரிலேட்டடான நிறைய ப்ரேயர் பண்ணுறதுக்காக வாங்குற திங்ஸ் எல்லாமே விற்கிற அந்த கடைகள், ரோசரி, மற்ற மாதிரி கிராஸு, வேற என்னெல்லாம் வேணுமோ அது ரிலேட்டடான கடைகள் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. புக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே வாங்குற கடைகள் பக்கத்தில் இருந்துச்சு. இதுதான் அந்த சர்ச்சோட ஒரு சைடு வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுக்கு வந்துட்டு ஞானஸ்தானம் கொடுக்கறது யோவான் ஸ்நாபகன். இதுவும் ஒரு சர்ச். இங்கேயுமே மக்கள் கூட்டமாக இருந்தாங்க. ஸோ நான் போயிட்டு கிளம்புறப்போ இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒரு 6-6:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம அப்படியே அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கேயுமே மக்களோட கூட்டம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு.
இப்போ நீங்கள் பார்க்குறது அங்கே இருக்கிற கார் பார்க்கிங். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான பில்டிங் இது. அப்படியே நம்ம ஒரு வழியாக கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறதா அந்த சர்ச். இது நைட் வியூவில் லைட்டோட தெரியும். மக்கள் வந்துட்டு நிறைய பேர் ஈவினிங் வெயில் போனதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க. மேபி ஸ்டே பண்ணுறாங்களா இல்லை வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்களா தெரியல. பட் ஆனால் ஈவினிங் ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு பகலில் பார்க்குறத விட. இப்போ அப்படியே நம்ம அந்த என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் புக் பண்ணுற இடங்கள், ஹோட்டல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்டே பண்ணுறதுக்கான இடமும் இருக்குது, சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸும் இருக்குது, ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கான கடைகளுமே நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமான ஒரு இடமா தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே ரோடு ஃபுல் டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா இவங்க வேளாங்கண்ணி இந்த சர்ச் கோடில் ரூம்ஸுமே அங்கே இருக்குன்னு சொன்னாங்க.